Praise Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய வேதாகமத்தினுடைய பாடத்திற்காக நாம் ஆதாரமான வசனமாய் சங்கீதம் 91 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்க கேட்போமே. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். தேவனோடு நாம் ஜெபத்தில் செலவழிக்கக்கூடிய நேரம் இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வரலாற்றையே மாற்றி கொடுக்கக்கூடியதாகவும் அந்த நேரம், அந்த நேரத்திற்கு பேர் தான் ஜெபம்னு வச்சிருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு வாசித்த இந்த 91வது சங்கீதம் பல பேருக்கு மனப்பாடமாய் தெரியும். அந்த மனப்பாடமாய் தெரிந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய ஜெபங்களை எல்லாவற்றையுமே சொல்றப்ப இவைகளை எல்லாவற்றையுமே சேர்த்து சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனா அதுல இந்த 15வது வசனமும் 16வது வசனமும் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாட்களில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனம் பண்ணுவேன். இந்த வார்த்தைகளுடைய கனாகனத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம் தான் இன்றைய நாளுடைய பைபிள் ஸ்டடி. ஏன்னா தேவன் அவரோடு கூட நாம் கூப்பிட்டு பேசுகிற பொழுது, தேவனே என் மீது இறங்கும், என் மீது மனம் இறங்கும், தாவீதின் குமாரனே என் மீது இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வையற்றவனுடைய வார்த்தைகளை போல நம்மளுடைய வார்த்தைகள் போகிறப்ப அவருடைய மறு உத்தரவும் சேர்ந்து அந்த ஜெபத்திற்குள்ளாரே இருக்கிறது. அதுதான் அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த ஜெபம். அந்த தேவ ஜெபத்திற்குள்ளார நம்மை நாமே அர்ப்பணிக்கிற பொழுதுதான் அந்த ஜெபமே வல்லமையுள்ள தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு ஜெபமாய் மாறுகிறது. ஏன்னா நம்ம ஜெபிக்கிறதுக்கு பல சமயங்கள்ல அதிக நேரம் செலவழிக்கிறதுனாலயோ அதிகமான ஒரு எஃபர்ட் போட்டு கண்ணீரோட சிந்தி பாட்டு பாடி கை தட்டி ஆரவாரம் பண்ணி இப்படி எல்லாம் ஜெபிக்கிறதுனால அந்த இடத்துல நாம் வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்துல போய் சேர்ந்து விடும் அப்படிங்கிறது நம்மளுடைய கற்பனைகளில் ஒன்று. ஆனா அதிக வசனத்தினாலே உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்புறது இந்த சபையில் இருக்கக்கூடிய சீஷர்கள் நம்பிக்கை மாற்றி வைக்கப்பட்டதாய் இருக்கணும். அப்படி மாற்றி வைக்கப்பட்ட ஜெபம் தான் நம்மளுடைய ஜெபம் தீர்க்க தரிசன ஜெபமாய் இருக்கும். பேசிக்காவே நம்மளுடைய ஜெபத்துல நீயோ மறைவிடங்கள்ல நின்று தேவனுடைய சமூகத்துல உன் அறையை பூட்டிக் கொண்டு உன் கதவை பூட்டிக் கொண்டு உன் அறையில பிரவேசித்து அந்த ரங்கத்தில் இருக்கக்கூடிய உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது உன் ஜெபத்தை தேவன் கேட்பார். அப்படியெல்லாம் நாம ஜெபம் பண்றவங்களா இருக்கிறோம். ஆனா இந்த பர்டிகுலர் நிபந்தனை, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படின்றப்பதான் ஆபத்து நாட்கள்ல தப்பு வைக்கக்கூடிய தப்புவிதலும் பூச்சக்கரம் மீது எங்கும் வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பு வைக்கக்கூடிய தேவ பலனும் நமக்குள்ளார கடந்து வரும். இந்த பேசிக்கா ஜெபத்திற்கு ஒரு 5 கட்டளைகள் வேதாகமும் சொல்லுகிறதா இருக்கிறது. முதலாவதாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போமே. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். ஏன்னா சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம், அந்த எல்லாம் அப்படிங்கிறது என்ன சம்பவிக்க போகும் அப்படிங்கிறது பல விஷயங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து நாம் இந்த சபைக்கு வெளியரங்கமாய் அறிவிக்கப்பட்டதா இருக்கிறது. ஒவ்வொரு சமயத்திலையுமே அந்த காரியங்கள் எல்லாமே சம்பவிக்க போகிறது, இவைகள் எல்லாமே தப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி திருஷ்டாந்தமாய் தேவன் இந்த சபைக்கு சொல்லுகிறவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கணும்னா முதலாவது நான் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும்.
இன்ன நேரம் தான், இப்பதான் நான் காலையில ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டா போதும், அல்லது மதியம் ஒரு 12 மணிக்கு, அல்லது இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட அந்த மதியம் 3 மணிக்கு, அல்லது அதிகாலையில ஒரு 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் தான். இப்படி எந்த ஒரு டைமையும் குறிப்பிட்டு ஜெபம் பண்ணுவது ஒரு வகையில ஒரு பாரம்பரியமாய் மாறிவிடும். நமக்கு எப்பெல்லாம் ஆவியானவர் சொல்றாரோ, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். அந்த மறு உத்தரவு அருளை செய்யக்கூடிய அந்த நேரம் வரப்ப இப்ப நீ ஜெபி அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தை ஒதுக்கி போட்டு அப்படியே எல்லாவற்றையுமே நம்ம கிடப்புல போட்டு ஜெபிக்கிற அளவிற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது கட்டளை, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் ஜெபிக்க. மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போமே. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். பல சமயங்கள்ல நம்மளுடைய ஆவி உற்சாகமுள்ள ஆவியாய் இருக்கிறதுனால அந்த உற்சாகமுள்ள ஆவியை நாம பல சமயங்கள்ல மாம்ச பலவீனங்கள்னால மேற்கொள்ளக்கூடியது. அல்லது நான் சாப்பிட்டுட்டு ஜெபிக்கிறேன், அல்லது நான் படுத்துக்கிட்டே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் என் படுக்கையிலே நான் நினைத்தேன், ராட்சாமத்தில நான் கூப்பிட்டேன் அப்படின்ற வசனங்களை எல்லாத்தையுமே நமக்கு நாமே சமாதானம் சொல்லி கொண்டு ஒரு சில சோதனைகளுக்கு உட்பட்டு நாம் இழுப்புண்டு போனவர்களாய், உலகத்தினுடைய இச்சைகள் மூலமாய் இழுப்புண்டு போனவர்களாய் நம்மளுடைய ஜெபம் பலவீனம் உள்ளதாய் மாறி விடாதபடிக்கு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது கட்டளை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் வாசிப்போமே. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். இவர் 12 பேர் சீஷர்களா வச்சிருந்தார். 12 சீஷர்களை மட்டும் வச்சு அவர்களை எல்லாத்தையுமே 2 பேரா அனுப்பிவிட்டு அவர்களை ஜெபிப்பதற்கு அனுப்பி விட்டிருந்தார். ஆனா இப்போ பின்பு கர்த்தர் வேற 70 பேர்களை நியமித்து சகல பட்டணங்களையும் போய் ஜெபம் பண்றதுக்கு அவங்களையும் சீஷர்களாய் எழுப்பி விட்டார். இப்ப நாம இருந்த இடத்துல ஒரு ஃபேமிலியா இருந்திருப்போம், அல்லது 2 ஃபேமிலியா இருந்திருப்போம், அல்லது ஒரு 4 ஃபேமிலியா மாறி இருப்போம். இப்படி மாறி இருக்கிற சமயத்துல நாம ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லி அது ஒரு 70 பேராவோ 80 பேராவோ சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அப்பாடா நம்ம ஓரளவுக்கு ஒரு சபையை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக இவர் 12 பேர்ல இருந்து 70 பேரை நியமித்த உடனேயே இம்மீடியட்டா அவங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு 70 பேர் பத்தவே பத்தாது. இன்னும் 12 பேர்ல இருந்து 70 பேரா மாறி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். நாம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிருக்க கூடாது. ஏதோ நாம ஆன்லைன்ல ஒரு 30-40 பேர் கலந்துகிட்டு இருந்தோம், இப்ப 100க்கு வரை இருக்கக்கூடிய ஜனங்கள் கலந்து கொள்ளக்கூடிய விதத்துல இவைகள் வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி திருப்தி ஆகிறதுக்கு இல்லாம வேலை ஆட்களே கொஞ்சம். ஆகையால் அறுப்பினுடைய எஜமானை நோக்கி வேலை ஆட்களை அனுப்பும்படிக்கு இன்னும் திரளான பேரை, இன்னும் திரளான சீஷர்களை, திரளான போதிக்கக்கூடியவர்களை, திரளான தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியர்களுக்காகவும் சீஷர்களுக்காகவும் மூப்பர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து தன் வாயின் மொழியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. அடுத்த கட்டளை 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களையுமே வாசிப்போமே. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆமென்.
இந்த அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படிதான் இந்த வசனம் முடியுது. நாம பிரதானமாய் சொல்லுகிறது பத்தி என்னவெனில், இருக்கக்கூடியதுல இந்த ஜெபத்தை குறித்ததா இருக்கக்கூடியதுல அந்த அடைமொழி பிரதானமாய் சொல்லுகிற பத்தி அப்படின்னா, உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ்ல எல்லாத்துலயுமே நிறைய அட்வைஸ் இருக்கு. ஆனா அந்த அட்வைஸ்ல பிரைமரியான அட்வைஸ், ரொம்ப முக்கியமான சொல்லக்கூடிய நமக்கு புத்திமதி என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கீங்க. ஆனா அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதனுடைய கட்டளையாக தான் அது முடியுது. யாரெல்லாம் அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள், அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் இன்னைக்கு அந்த கிறிஸ்து போப்பா இருந்தாலும் அது சீக்கிரமா அதனுடைய ராஜ்யங்கள் எல்லாமே முடிகிறதற்கு, அதனுடைய ஆரவாரங்கள் எல்லாத்தையும் முடிகிறதற்காகவும் நாம் எச்சரிக்கை உணர்வோடு எந்த அதிகாரத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்ன்ற அந்த சரியான உணர்வோடு, நான் தேசத்தை காப்பாத்துறேன், இந்தியாவுக்காக ஜெபம் பண்றேன், 30 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன், 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாம் இந்த வசனம் கொடுக்கப்படல. நாம் ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் சரியான தேவனுடைய சித்தத்தின்படி, இன்னைக்கு 3ஆம் உலக போருக்கு இந்த உலகமே தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதிகாரமுள்ள யாவர்களும் சரியான முடிவு எடுத்தாதான், அந்த யுத்தத்திற்கு நேரா இருக்கக்கூடிய முடிவாய் இருந்தாலும் சரி, யுத்தத்தை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவாய் இருந்தாலும் சரி, அந்த அதிகாரிகள் எல்லாமே, அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே சரியான விதத்துல நடக்கும் பட்சத்தில் தான் தேவனுடைய அநாதி தீர்மானம் இந்த பூமியிலே நிறைவேறக்கூடியதா இருக்கும். அதற்கு நாம் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் கரெக்டான தேவ சித்தத்தின்படி, இதான் தீர்க்க தரிசன ஜெபம். தேவனுடைய தீர்க்க தரிசனத்துல இந்தந்த நாடுகள்ல சின்ன கொம்பு பெரிய கொம்பு இவைகள் எல்லாமே சரியா எழும்பப்படணும் அப்படிங்கிற இந்த வசனங்கள் எல்லாமே கேட்பதோடு மாத்திரமல்ல, அந்த ரகசியங்களை உணர்ந்து கொள்பவர்களாய் மாத்திரமல்ல, அந்த ரகசியங்களுக்கு ஏற்ப அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே சரியாய் கீழ்ப்படிந்து மூர்க்கமாகவோ சுயமாகவோ சுயநல லாபத்திற்காகவோ அந்த கிறிஸ்துவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாகவோ பிசாசின் ஆரவாரத்தினுடைய செயல்பாடுகளை சேர்க்கிறவர்களாகவோ அவர்கள் யாதொருவரும் கெட்டு அழிந்து போகாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய அதிகாரமுள்ள ஜெபம் சீஷர்களுடைய கைகளிலே இருக்கிறது. 5வது கட்டளை லூக்கா 6வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமே. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இதுதான் ரொம்ப கஷ்டமானது. உங்களுடைய விரோதிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் பல பேருக்கு கஷ்டமாவே இருக்குது. காரணம், நாம விரோதி எந்த விதத்திலேயாச்சும் பாதிக்கப்பட்டாலோ அல்லது அதனுடைய பாதிப்பு அங்க நான் சொன்னேன் ஜெபம் பண்ணல அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல உங்களை சபிக்கிறவர்களுக்காக தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். அதனால நாம் நம்மை விரோதிப்பவர்களுக்காகவும் சபிப்பவர்களுக்காகவும் ஆசீர்வதித்து, மனதார ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இந்த 5 கட்டளை எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 1, 2வது சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். 3வது ஊழியர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். 4வது அதிகாரமுள்ள யாவருக்குமாய் ஜெபிக்க வேண்டும். 5வது உங்களுக்கு விரோதமாய் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏன்னா ஜெபம் அநேகரை பற்றி முன்மாதிரியாக வேதம் நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறது. ஏன்னா சங்கீதம் 55, 16, 17 வாசிச்சு பார்ப்போமே. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமென். இந்த எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றப்ப தாவீது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாய் இந்த வசனம் கூறுகிறவனாய் இருக்கிறான். அவன் சங்கீதத்துல சொல்ற அந்தி சந்தி மதியான வேலைகளே, காலையிலையும் சாயந்தரமும் மதியமும் எந்த வேலையா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவன் சும்மா இல்ல வெற்று வசனிப்பினாலோ
அல்லது பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு மனப்பாட ஜெபத்தினாலேயோ அல்லது ஒரு வட்டையை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதே ஜெபத்தை வந்து வாசிக்கிறதாகவோ அவன் நல்ல தியானம் பண்ணி அன்னன்னைக்கு வசனத்தை கரெக்டா தியானம் பண்ணி அந்த வசனத்தோடு இணைந்து ஜெபிக்கிறவனாய் இருக்கிறது இந்த உதாரணமாய் இருக்கிறது. தானியேலுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். இந்த பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறது ராஜா முத்திரை. ஆனா இந்த தேசத்துல தேவ முத்திரை இருக்குங்கிறது இவனுக்கு தீர்க்கமாய் நல்லா தியானம் பண்ணவனுக்கு நல்லாவே தெரியும், தானியேலுக்கு. ஏன்னா இந்த பத்திரத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்திரையோ அந்த கையெழுத்தோ இவனுக்கு வந்து ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி தீர்க்கமான தரிசனமாய் தெரிந்தவன். அதனாலதான் அவன் வழக்கமா ஜெபிக்கிற மாதிரி 3 வேளையும் அவன் முழங்காற்படியிட்டு ஜெயம் கொடுக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக அவன் ஜெபிக்கிறவனாய் மாறி இருக்கிறான். ஏன்னா நாம வந்து பல சமயங்கள்ல கையெழுத்து வச்சாருச்சு அப்படின்னா நம்மளுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய லெவல் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா இன்னைக்கு வந்து மூர்க்கமா நாம எதிர்பார்த்தது ஈரான், ஈராக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் இஸ்ரேலோடையும் வார் வந்து ஒரு வார்ஃபேர் வந்து ரொம்ப ஒரு ஹை லெவல்ல போயிட்டு அது 3ஆம் உலக போராவே மாறி இருந்திருக்கணும், இந்நேரத்துக்கெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கணும். அப்படின்றப்போ நம்மளுடைய அந்த கைகள் எல்லாமே அந்த இடத்துல தளர்ந்து போனதாகவோ அல்லது அதனுடைய செய்திகள் எல்லாமே குறைந்து போனதாகவோ இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நாம வந்து கையெழுத்து வச்சா அது மாதிரிதான். பத்திரத்துல கையெழுத்து ஆயிடுச்சு, இனிமே எவனாலையும் ஜெபிக்க முடியாது, என்னமும் செய்ய முடியாது, எல்லாமே மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜெபத்துல சோர்வை உண்டாக்கக்கூடியதற்குல வழக்கம் போல அவன் ஜெபம் பண்ணான். நேர பலகடிகளை நோக்கி 3 வேளையும் அவன் வழக்கமான இதான் தீர்க்க தரிசன ஜெபம். தீர்க்க தரிசனம் நமக்கு புத்தகத்துல இல்ல, தேவனுடைய வாக்கிலே உண்டாயிருக்கக்கூடிய ஒரு எழுத்தோ ஒரு புள்ளியோ இருக்கக்கூடிய வேதாகமத்தில் பொறிக்கப்பட்டதா இருக்கிறது. அந்த வார்த்தையில ஒரு பெசகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது நடக்கிற நாளையில கட்டாயமா அது நடக்கும். அதுக்காகத்தான் நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய ஜெபம் ஒரு சின்ன பெசகு கூட இல்லாத அளவுக்கு அந்த 3 வேளை ஜெபிக்கணுமா, முழங்கால் பழையிட்டு ஜெபிக்கணுமா, பலகடிகளை திறந்து வச்சு ஜெபிக்கணுமா, எல்லாரும் பார்க்கும்படி ஜெபிக்கணுமா, எதுவா இருந்தாலும் தானியேல் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும். நம்மளுடைய ஜெப நேரம் இதுதான் அதுதான்ன்றது இல்லாம மார்க் 1:35 படி அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென். இது இயேசு கிறிஸ்து தாமே செய்த ஒரு ஜெபம். அதிகாலையில எழுந்து போய் இருட்டோட போய் வனாந்தரத்துல ஒரு இடத்துல போய் தனியா இருந்து, பல சமயங்கள்ல நீங்க குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களோடு இருந்தாலும் சரி, ஒரு கூட்டத்தோட இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜெபம் தேவனோடும் நம்மோடும் கூட இருக்க வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. அதனாலதான் அவர் இருட்டோட அதிகாலையில எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பகல்ல இருந்தா கூட யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்துடுறாங்க, யாராச்சும் ஒருத்தர் கவுன்சிலிங்க்கு வந்துடுறாங்க, யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய ஜெபம் அதிகாலையில இருட்டோடு எழுந்திருக்க வேண்டும். இது பர்டிகுலர் டைம் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிடுறதுக்காக சொல்லப்படல. அந்த நேரத்துல எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதற்காக இயேசு கிறிஸ்து தாமே தெரிந்தெடுத்து கொண்ட ஜெபம். அதே போல லூக்கா 6:12 வாசிப்போமே. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். ராத்திரி முழுக்கவுமே அவர் ஜெபம் பண்ணதாவும் இருக்காரு. அதிகாலையில எந்திரிச்சு போய் ஜெபம் பண்ணாரு, அதனால அந்த நேரத்தை மட்டும்தான் நாம குறிப்பிட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்றது மாதிரி கிடையவே கிடையாது. அவர் ராத்திரி முழுக்கவுமே ஜெபம் பண்ணதா இருக்காம, அது மட்டும் இல்லாம மார்க் 6:41 வாசிப்போமே. அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். ஆமென். அப்ப 5 அப்பத்தையும் 2 மீனையுமே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னா, நம்மளுடைய டேர்ம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி
எந்த வேலையும் அவர் விட்டு வச்சது மாதிரி எனக்கு தெரியல. இப்ப தண்ணிக்காக வந்து சமாரிய ஸ்திரீனுடைய பேச்சுல இருக்கிறப்ப அந்த சமயத்துல இருந்தாலும் அவர் ஜெபத்துலதான் தரித்தவராய் இருந்திருந்தாரு. அதே சமயத்துல வந்து அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பசிச்சிருந்திருப்பாரு. அப்போ பசிச்சிருந்தாலுமே அப்பயுமே அவர் ஜெபம் பண்ணவரு. சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றவரா இருக்கிறாரு. இரவு முழுவதும் ஜெபம் பண்றவரா இருக்கிறாரு. அதிகாலையிலே ஜெபம் பண்ணுகிறவராய் இருக்கிறாரு. அதனாலதான் வசனம் சொல்லுது, எப்பொழுதும் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருங்கள். சரி, நாம ஜெபிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத 1 நாளாகமத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். இவை சொன்னது எனக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ஆண்டவரே. நான் இப்படி கேட்கறத காட்டிலும் எனக்கு 4 கழுதை இருந்தா போதும், 10 குதிரை இருந்தா போதும், ஒரு ஒட்டகம் இருந்தா போதும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையில சொல்லி. ஏன்னா இன்னைக்கு வந்து பல கட்டட சபைகளும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சார்ந்திருக்கக்கூடிய சபைகள் வந்து நீ ஸ்கெட்ச் போட்டு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வீடு வேணும்னு சொல்லி டிசைன் போட்டு அந்த டிசைனை கொண்டு போய் வச்சு அதை ஜெபம் பண்ணு, கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார் சொல்லி கொடுக்குறாங்க. காருக்கு வாங்குறதுக்கு ப்ரௌச்சர் எல்லாம் கொடுத்ததா சொல்றாங்க. அப்படி அல்ல, இவன் வந்து தீர்க்க தரிசனமாய் தேவரீர் இப்ப இருக்கக்கூடிய எல்லையை காட்டுல என்னுடைய எல்லையை பெருசாக்குறப்போ நீங்க வந்து உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். இது மட்டும் எனக்கு நீங்க செஞ்சீங்கன்னா போதும். எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னா அந்த எல்லை பெருசாச்சுன்னா அதுல வந்து ஜீவராசிகள், அவங்களுக்கு தேவையான ஆடு மாடு ஒட்டகம் இவைகள் எல்லாமே, அவைகள் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கக்கூடிய விதத்துல தேவன் வந்து யோபு வந்து ரெட்டத்தனையா ஆசீர்வதிச்சார். அவன் வச்சிருந்த எல்லாத்துலயுமே அவன் 8 மடங்காய் போனான். அப்படின்ற மாதிரி தேவனுடைய சமூகத்துல நாம் சொல்லக்கூடிய பிரயோகிக்கக்கூடிய நமக்கான வார்த்தை, நமக்காகவே நாம் ஜெபிக்கக்கூடியது, அந்த வார்த்தை மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாறுகிறது. எப்போதுனா தேவனோடு சித்தத்தோடு இணைந்த வார்த்தைகளை நாம் பொறுக்கி போட்டு ஜெபம் பண்றப்பதான். ஆண்டவரே நான் ஒரு என்ன தாழ்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெறும் குப்பை ஆண்டவரே, ஒண்ணும் இல்லாத மண் ஆண்டவரே அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப இதெல்லாம் வந்து வேதாகமத்துல நமக்கு அப்படி எல்லாம் கொடுக்கல. நான் பாவி, பிரதான பாவின்றத நான் சொல்லி இருக்கிறேன். நான் வந்து என்னது எண்ணப்படுவதற்கு தகுதியற்றவனாய் நான் இருக்கிறேன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி வேதத்தினுடைய அடிப்படையில தீர்க்க தரிசனமாய் வேத ஆகமத்தினுடைய வார்த்தைகளை அடுக்கி நாம் ஜெபிக்கிறது, நமக்காக ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். யாக்கோபு 5:16 வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். இதுல நமக்கு எல்லாத்துக்குமே ஹைலைட்டா தெரிஞ்ச இடம் வந்து நீதிமானுடைய ஊக்கமுடைய ஜெபம் வந்து பலனுள்ளதா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து இந்த வசனம் தெளிவா சொல்லுது. உங்கள் குற்றங்களை யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட அறிக்கை செய்துன்னு இல்ல, ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே இவருடைய தேவையை சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தேவைக்காக ஜெபம் பண்றதுக்காக மாத்திரம் அல்ல, கவனிங்க, தீர்க்கமான தரிசனத்தோடு ஜெபம் பண்ணக்கூடியவர்கள் பாவங்களை மன்னிக்க கூடிய அளவிற்கு ஜெபிக்கிற அளவுக்காய் நம்மளுடைய ஜெபங்கள் இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி தப்பிதங்கள் எல்லாம் பண்ணிட்டேன், இப்படி எல்லாம் தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டேன் எனக்காக. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜெப குறிப்பா இருந்தாலும் சரி, நமக்கு விண்ணப்பத்தை ஏறெடுக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே என்னது ஏதாச்சும் ஒரு வகையில வந்து நம்மளுடைய தேவைகளை மட்டும் சொல்லக்கூடியதா இருக்குது. நான் இந்த மாதிரி நான் வந்து இடறி போயிட்டேன், அதனால இந்த தீமைகள் எனக்குள்ளார வந்துச்சு, இதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய ஜெபம். ஏன்னா உன் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்றத காட்டிலும் மிகச்சிறந்த ஜெபமாய் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர்
நம்மளுடைய சபையாரை 10ஆம் இப்ப ஆன்லைன்ல எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றப்ப அதுக்கு முன்னாடி இந்த நீளமான பாவ அறிக்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படி கூட தேவையில்லை. நீங்க சபையில இருக்க ஒரு சீஷருக்கு இன்னொரு சீஷர் எனக்காக இவர் ஜெபம் பண்ணுவாரு, இவர் எனக்காக கரிசனையா இருப்பாருன்னு சொல்லி அவரை நீங்க நம்புனீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கிட்ட எல்லாத்தையுமே அறிக்கை செய்து உங்களுடைய தேவைகளையும் சேர்த்து சொல்லுகிற பொழுது அந்த ஜெபம் நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதலாய் மாறும். அது மிகவும் பலன் உள்ளதாய் மாறும். 2 தெசலோனிக்கேயர் 3 முதல் 2 கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஆமென். எல்லா இடத்துலயுமே இப்ப சபைகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பட்டணத்திலுமே இல்லையே. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, எல்லா பட்டணத்திலுமே இல்லையே. ஒவ்வொரு பட்டணத்திற்காகவும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீங்க சொல்லி ஜெபிக்கிற சமயத்துல எனக்கு மதுரையை நீங்கள் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, திருநெல்வேலியை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாகர்கோவில் பகுதியில பெரிய விஸ்தாரமான ஒரு தேவனுடைய வீடு எழுப்பப்பட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய தரிசனத்திற்குள்ளாரே நீங்கள் வைத்து ஜெபிக்கின்ற பொழுது யாருக்காக அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காகவும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீஷருக்காகவும் உங்களுடைய ஜெபம் ஜெபிக்கிற பொழுது அது எல்லா இடத்திலும் விசுவாசம் இல்லையேன்னு சொல்றத மாத்தி எல்லாரிடத்திலும் விசுவாசம் இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய விதத்துல தேவ வல்லமை மிகுந்த பலனாய் அது மாறும். 1 நாளாகமத்தினுடைய புத்தகம் 4 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். திரும்பவும் இதே வசனத்தை வாசிக்கிறோம். காரணம், அவருடைய கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, இதுதான். ஏன்னா பல சமயங்கள்ல மந்திரம், தந்திரங்கள், பில்லிசூனியங்கள் இவைகளை ஹைலைட்டா பேசிட்டு இது நடந்துச்சா அது நடந்துச்சா, அதனால தேவனுடைய கரத்தினுடைய ஹைலைட்டை நாம பேசுறதே கிடையாது. அவைகளை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கக்கூடிய தேவன் பெரியவர். நீ உமது கரம் என்னோடு கூட இருந்து என் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தரணும். அப்போ தேவனுடைய கரம் கூட இருக்குன்றத நாம என்னைக்கு திருஷ்டாந்தமாய் தீர்க்க தரிசனமாய் நாம் சொல்லுகிற பொழுது வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நாம ஜெபிக்கக்கூடியது தேவன் நிச்சயமாய் நமக்கு அருளக்கூடியதாய் இருக்கிறார். ஏன்னா யார் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, யார் யாரெல்லாம் பாவத்தினுடைய பிடியில இருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவன் அந்த இடத்துல ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். நாம ஏற்கனவே பார்த்த நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்குரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஆனா இதுல நாம இப்ப பார்க்கக்கூடியது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப அது எந்த விசுவாசம்? மூப்பரை கூப்பிட்டு எண்ணெய் பூசி ஜெபிச்சா சரியாகும், டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டா சரியாகும். இது ரெண்டுல எந்த விசுவாசம் நாம வச்சிருக்கிறோமோ அந்த விசுவாசம் ஜெயிக்கும். ஏன்னா உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டிருந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்டுங்க அப்படின்றது வேதம் சொல்லல.
நமக்கு வரவழைத்து ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறோம். அதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு அன்னிலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மாத்திரை மருந்துகள் சப்போர்ட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் போறவங்க போய்க்கீங்க. ஆனா நீங்க முதலாவது நான் செய்ய வேண்டியது முப்பர்களை வரவழைத்து, அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். பிணியாளிகளை ரட்சிக்கும், அதுதான் நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமுள்ள வேண்டுதல். 2 பேருமே, ஏன்னா வியாதிப்பட்டவனும் சரி, வியாதிக்காக ஜெபிக்கிறவனும் சரி, விசுவாசம் உள்ளவனாய் இருந்து அந்த இடத்துல தீர்க்கமாய் இந்த வியாதியை நான் கடிந்து கொள்ளுகிறேன், இந்த வியாதியை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி விசுவசிக்கிற பொழுது தேவ பெலன் அந்த இடத்துல பெருகுகிற வண்ணமாய் இருக்கிறது. 1 யோவான் 5:16 வாசிப்போம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். ஆமென். அப்போ அதுவே வேதமே சொல்லல, அதை குறித்து நான் சொல்லேன். அது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன, மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் என்ன அப்படிங்கிற டெபினிஷன்ஸுக்காக நாம இப்ப வரல. நம்ம பல சமயங்கள்ல நாம் ஜெபிக்கிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு அப்படிங்கறதான் திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி நம்ம மரணத்திற்கு ஏதுவல்லாத குற்றங்கள் எல்லாமே இருக்குமா, அதை இம்மீடியட்டா ஜெபம் பண்ணி அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்றதற்கு தேவ அதிகாரம் உள்ளது. மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் உண்டென்றால் அதை சீர்பொருந்த வேண்டியவர்களாய் நாம் செய்கிற பொழுது உங்களுடைய ஜெபம் தீர்க்க தரிசனம் உள்ள ஜெபமாய் மாறும். ஏன்னா வஞ்சித்தது சகை பிறர்களுடைய பொருள் எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தி அவங்களை எல்லாத்தையும் சாபத்தை எல்லாத்தையுமே வாங்கி ஒரு வகையில மரணத்துக்கு ஏதுவான விதத்துல சாபத்தை எல்லாத்தையுமே வாங்கி அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வச்சான். ஆனா அப்பவே அறிக்கை செஞ்சுட்டான், மரணத்துக்கு ஏதுவா இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே நான் எல்லாத்தையுமே வெளியே வந்துக்கிறேன், நான் யாரையாச்சும் வஞ்சிச்சிருந்தேன்னா, யாரையாச்சும் ஏமாத்திருந்தேன்னா அவங்களுக்குரிய காரியத்தை எல்லாத்தையுமே நான் திரும்ப ரெட்டத்தனையா கொடுத்துட்றேன், என் சொத்துல பாதி ஏழைக்கு கொடுத்துட்றேன், இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான சொத்து, இது எல்லாமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே செய்து முடிக்கிறதுக்கு அவனே ஒத்துக்கிட்டான். ஆனா அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய அறிக்கை தேவனுடைய சமூகத்துல ஒப்புரவை உண்டு கொண்டக்கூடியதா இருக்கணும். அப்போ அந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுற பொழுது ஜெபம் பலனுள்ள ஜெபமாய் அந்த பிணியாளியை ஜீவனுக்குள்ளார கொண்டு வரக்கூடிய ஜெபமாய் மாறக்கூடியதா இருக்கும். 2 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஆமென். ஏற்கனவே நாம இந்த வசனத்தை பார்த்ததுல இன்னொரு டைமென்ஷன் மட்டும் இந்த இடத்துல பார்த்துருவோம். கடைசியாக, ஏன்னா தேவனுடைய சமூகத்துல பிரதானமாக கடைசியாக அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் அந்த இடத்துல ஹைலைட்டடா இருக்கும். நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் காட்டலாம். விசுவாசம் வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படுவதற்கு படும்படிக்கு கவனிங்க. ஒரு சில பட்டணங்கள்ல விசுவாசம் பரம்பி நல்ல வசனங்கள் எல்லாத்தையுமே எழுப்பப்பட்டு அந்தந்த இடங்கள் எல்லாமே வீட்டு சபைகள் எல்லாமே எழுப்பப்பட்டதா இருக்கிறது. ஆனா அந்த எழுப்பப்படாத இருக்கக்கூடிய இடங்கள்ல துர்க்குணராகிய மனுஷர்கள் இதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பெரிய கூட்டமே வந்திருந்தாலும் அவங்களை எல்லாத்தையும் பாரம்பரியத்தை எதையாகிலும் ஒன்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்திற்கு இடறுதலுக்கு ஏதாச்சும் உண்டு பண்ணக்கூடிய எந்த சக்திகளா இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே அறிக்கையிட்டு கட்டி பலவானை முந்தி கட்டி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் ஒவ்வொரு சீஷனுடைய வாயிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் புறப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நாம அந்த ஜெபத்துக்குள்ளார இருக்க வேண்டிய கட்டாயத்தை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்துகிறவரா இருக்கிறார். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். எப்போ நம்மளுடைய பலவீனத்தை நாம உணர்ந்து கொள்றோமோ, ஐயா இந்த சபையில இந்த இடத்துல இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, இப்படி ஒரு குற்றம் இருக்கு, இப்படி ஒரு தவறுதல் இருக்கு, இப்படி ஒரு மீறுதல் இருக்கு, இவைகளை எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றப்போ நம்மளுடைய ஜெபம் கிறிஸ்துவின் ஆவியோடு கூட இணைந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய அதே மூச்சுல ஆவியானவருடைய மூச்சும் அதுக்குள்ளார சேர்ந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெபம் தான் தீர்க்க தரிசன ஜெபமா இருக்கும். எப்போ நம்மளுடைய பலவீனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பதான் அதை மேற்கொள்ளக்கூடிய தேவ வல்லமை நமக்குள்ளார கடந்து வரும். என்னால இது செய்ய முடியல ஆண்டவரே, இது முடியல, இது தெரியல, இது எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க எனக்கு சொல்லித்தாங்க, நீங்க எனக்கு கற்றுத்தாங்க, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்துல உட்கார்றப்ப உங்களுடைய மூச்சோடு ஆவியானவருடைய மூச்சும் ஒன்றாய் கலந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம் தீர்க்க தரிசன ஜெபமாய் மாறுகிறது. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 14வது அதிகாரம் 24-25 வாசிப்போம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிஸ்வாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஆமென். அப்படி நீங்க நாம ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அப்ப வர்ற சமயத்துல அவனுக்காகவும் எப்போ நாம எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறது, எல்லாருடைய குற்றங்களையும் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறது, ஊழியத்திற்காக ஜெபிக்கிறது, ஒருவருக்கொருவருக்காக ஜெபிக்கிறது, கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்திற்காக ஜெபிக்கிறது, வியாதியஸ்தருக்காகவும் துன்பப்படுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறது, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறது, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்கிறது, அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறது, விரோதமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறது. இப்படி நம்மளுடைய ஜெபங்களை நாம தேவனுடைய சமூகத்துல தீர்க்கமும் தரிசனமுமாய் மாறுகிற பொழுது தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளார இருக்கிறார் என்று அவிசுவாசி நம்ம சபைக்குள்ளார வந்தா கூட அறிக்கை செய்வான். அப்படி நம்மளுடைய ஜெபம் மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தினுடைய நாட்களுக்குள்ளார நாம் இருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்மளுடைய ஜெபம் அந்த தீர்க்க தரிசனத்தின் வல்லமையோடு கூட சேர்ந்ததா இருக்கும். அப்படின்றப்ப அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்றது நான் ஏதோ ஒரு அந்நிய பாஷையில பேசியோ அல்லது யாருக்கும் புரியாம நான் இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் நான் பேசவே இல்லை. நாம அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் மோசே கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான் பெரிய ஒரு உதாரணம். ஏன்னா நாம் அறிந்த மொழியில ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் தாமாகவே எனக்குரியதுல இருந்து எடுத்து பேசுறதுக்கு இல்ல, தாமாகவே நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் பேசுகிற பொழுது அது தீர்க்க தரிசனங்களாய் மாறும். இதற்கு ஒரு பெரிய உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். அந்த உதாரணத்துல இருந்து இதை நான் டெவலப் பண்றேன். யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 7வது அதிகாரம் முதல் 2 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். ஆமென். இதுல மோசே நான் போய் பேச முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு மோசேக்கு தேவன் கொடுத்த ஒரு வாய் யாருன்னா ஆரோன். ஆனா ஆரோன் உனக்கு வாயா இருப்பான், நீ சொல்றது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லவே இல்லை. வசனம் எப்படி சொல்லுதுன்னா அவன் உனக்கு தீர்க்கதரிசியாய் இருப்பான். அப்போ ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இந்த இடத்துல ஆரோன் எதுவுமே சொந்தமாய் பேச கிடையாது. 1. 2வது, இவன் தேவனுடைய சமூகத்துல நேரா போய் தரிசிச்சு அதை வாங்கிட்டு இவன் பேச கிடையாது. 3, இவன் சொன்ன வார்த்தை எல்லாமே மோசே சொன்ன வார்த்தையை தான் இவன் வாங்கி போய் சொன்னான். கோலை கொண்டு போய் வையினா கோலை கொண்டு போய் வச்சான்.
பார்வோன்ட்ட போய் இதை சொல்லுனா பார்வோன்ட்ட போய் சொன்னான், ஜனங்க கிட்ட போய் இதை சொல்லுனா ஜனங்க கிட்ட போய் சொன்னான். அதுல இருக்கக்கூடிய 100க்கு அதிபதிகள் எல்லாத்தையுமே, ஆசாரியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது எல்லாத்தையும் சொல்லுன்னா சொன்னான். இப்படி தன்னுடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மோசே சொன்னதை மாத்திரம் செய்யறது ஆரோனுடைய வேலை. மோசே சொன்னத ஆரோன் சொன்னதுனால ஆரோன் பேர் தீர்க்கதரிசி. இன்னைக்கு நம்ம கள்ள சபைகளில தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அவங்களுடைய இஷ்டத்திற்கு, அவங்களுடைய மனம் போன போக்கிற்கு, கேட்பவருடைய காது இனிப்பதற்காக பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் பேசுகிறது இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனா வேதாகமம் அப்படி சொல்லவே இல்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதுல ஒரு எழுத்தோ போய் நீ கற்பாறையோடு பேசு அப்படின்னா அதை மட்டும்தான் செய்யணும். அதை தாண்டி அடித்தம்னாலே கானான் தேசத்துல பிரவேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்களா? நாங்களும் தீர்க்க தரிசனம் சொன்னப்ப இது என்னது, மிரியாம் பாளையத்தினுடைய வெளியே போய் உட்கார்றதற்காக இருந்தா. அப்படி தேவனுடைய வார்த்தையை மீறி இவன் செஞ்சப்ப எல்லாத்தையுமே, ஏன்னா மோசே 40 நாள் அளவுமாய் மலை மீது தேவனுடைய சமூகத்துல பேச போயிருந்தப்ப கீழே ஆரோன் மாத்திரம் இருந்தான். அப்போ அவனை நெருக்கி ஏவனப்ப எடுத்த முடிவு கண்ணுக்குட்டியை செய்யறார்கள். அதற்கு பண்டிகை செய்கிறவர்களாய் மாறினார்கள். அது அத்தனையும் அபத்தமாய் மாறினது, அவர்களுக்கு பிரயோஜனமற்றதாய் மாறினது. அதனால தேவனுடைய சமூகத்துல என்னத்தை கேட்கிறோமோ அதை பேசுறது தீர்க்க தரிசனம். தேவன் சொல்லக்கூடியதை மாத்திரமே. அப்ப தேவன் பல சமயங்கள்ல வேதாகமத்தினுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே அவைகள் பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். வேதாகமத்தினுடைய வசனங்கள் மாத்திரமே அதுல நமக்கு வெளிப்படக்கூடியதா இருக்கும். அப்போ என்னுடைய ஜெபத்திலையுமே என்னுடைய சொந்த கருத்துக்களை ஏத்திட்டு நான் என்ன நினைக்கிறேனோ அதோட கூட இல்ல, வசனம் என்ன சொல்லுகிறதோ வசனத்துக்கு ஏற்புடைய விதத்துல நம்மளுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துல இருந்து புறப்பட்டு வந்ததாய் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். ஆமென். ஏன்னா நம்மளுடைய ஜெபமே பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதையும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்கத்தக்கதான ஒரு ஜெபமாய், சபையில நீங்க கூடி ஜெபித்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபித்தாலும் சரி, குடும்பமாய் ஜெபித்தாலும் சரி, குழுவாய் நீங்க சேர்ந்து ஜெபித்தாலும் சரி, சபையாய் கூடி மூப்பர்களாய் கூடி ஜெபித்தாலும் சரி, அதுக்குள்ளார என்ன இருக்கணும்னா பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் அதுக்குள்ளார இருக்கணும். அந்த ஜெபத்துல பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் இருக்கணும். யாருக்காகவும் நம்ம அனுதாபப்பட்டோ பரிதாபத்திலேயோ ஜெபம் பண்றதற்காக இல்ல. அதுக்குள்ளார தேவனுடைய வசனம் நம்மை நெருக்கி ஏவுகிறதா இருக்கிற பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையோடு, ஏன்னா ஆரோன் பேசினது வேற எதையுமே பேசவே கிடையாது. மோசே என்ன சொன்னானோ அதை மட்டுமே தான் போய் சொன்னா அதுல வல்லமை பெறப்பட்டதா இருந்தது. அப்படி நாம ஜெபிக்கிற ஜெபம் அப்படி இருக்கிறப்பதான் நாம தேவனுடைய ஜெபத்தை நாம ஜெபிக்க துவங்குகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நின்னு ஜெபம் பண்ணாரு. அந்த வார்த்தைகளை எல்லாத்தையுமே நான் எடுத்து ஜெபம் பண்றப்ப தேவனுடைய ஜெபத்தை நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். தேசங்கள் எல்லாமே இதோ உம்முடைய வசனத்துக்கு ஏற்றபடியாய் மாறுவதாக, ஒவ்வொரு பட்டணத்திலையுமே உமக்கு பயப்படுகிறவர்களை ஒன்றாய் கூடி ஜெபிப்பதற்கு கடந்து வருவார்களாக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் விசுவாசத்தின் ஆவியும் தேவ வசனத்தினுடைய வல்லமை மிகுந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய உம்முடைய அனல் மிகுந்த வசனமும் செழிப்பதாக அப்படின்ற மாதிரி நாம ஜெபிக்கிறப்போ தேவனுடைய ஜெபத்தை நாம் ஜெபிக்க துவங்குகிறோம். அப்படி நாம ஜெபிக்கிற பொழுதுதான் தேவனுடைய உணர்வுகளை நாமளும் உணர துவங்குறோம். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து உணர்ந்திருப்பாரு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த ஜனங்களை எல்லாத்தையும் பார்த்து எப்படி உணர்ந்திருப்பாரு? ஏன்னா சீஷர்களை பார்த்து இருக்கக்கூடிய உணர்வு வேற மாதிரி இருந்துச்சு. ஜனங்களை பார்த்து பரிதாபப்பட்டவர்களாய் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே பிரசங்கம் பண்ணவராய் இருந்தான்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்ப அந்த உணர்வு நாம் தேவன் எப்படி உணர்ந்தாரோ அதே உணர்வோடு கூட நாம் ஏறக்குறைய நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அதுக்கப்புறமேட்டு தான்
தேவனுடைய சிந்தைகளை நாம் சிந்திக்க துவங்குகிறோம். கர்த்தர் எப்படி சிந்திச்சாரோ, எப்படி அவனுக்கு எல்லாத்துக்குமே உருவாக்கணும், எப்படி எல்லாத்தையுமே செய்யணுமோ அப்படின்னு சொல்லி தேவன் எப்படி சிந்தித்தாரோ அந்த சிந்தனைக்குள்ளாரே நம்மை கடந்து போக பண்ணுகிறது தேவனுடைய வல்லமை. ஏன்னா அதற்கு உதாரணமா அண்ணாலையும் சிமியோனையும் நாம முதல் அடையாளமாய் பார்ப்போமே. லூக்கா எழுதுற சுவிசேஷம் 22வது அதிகாரம் 36 38 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். அப்போ இவனுக்கு அண்ணாளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவ எவ்வளவு தூரத்துக்கு பக்தி வைராக்கியமா தன்னுடைய அதிக வயதுள்ளவனா, ஏறக்குறைய 84 வயசுல இருந்தாலுமே அவ தேவனுடைய சித்தத்தின்படி அந்த தேவாலயத்திலே தரித்து அதை விட்டு நீங்காமல் இருக்கிறவ. அவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய வைராக்கியம் நிறைந்த ஒரு சீஷியா இருந்திருக்கிறாங்க. ஆனா அவன் ஜெபம் பண்றப்ப ஏதோ கைப்பிள்ளைய வச்சிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கிறாங்க. 2 புறா குஞ்சதான் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அந்த காணிக்கையினுடைய அளவை வச்சு அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது எவ்வளவு தூரத்துல தெரிஞ்சு போயிடும். அந்த காணிக்கையினுடைய அளவே ரொம்ப மீகரா இருக்கும் பட்சத்துல குறைந்த அளவுல இருக்கக்கூடிய காணிக்கை இருக்கிறப்ப இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறவங்க அப்படிங்கிறது நிதானிச்சிருக்க முடியும். ஆனா தேவன் என்ன பேசுகிறாரோ அதை மட்டும் பேசி அவளுடைய ஜெபம் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்நேரத்தில் அவள் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து சோத்திரம் 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 சோத்திரம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சோத்திரம், மகா பெரிதான பிரபுவிற்கு சோத்திரம், அப்படி இப்படின்றது எல்லாத்தையும் புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக காத்திருக்கிற யாவருக்கும் அவ சொல்லக்கூடியது தீர்க்க தரிசனம். அவளுடைய ஜெபத்துக்குள்ளாரே ஒழிந்திருக்கக்கூடியது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தோடு கூட இணைந்து, அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய சபையில இருக்க வேண்டிய ஜெபம் இந்த தீர்க்க தரிசனத்தோடு கூட நாம் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய 1000 வருட அரசாட்சிக்காக காத்திருக்கிறவர்கள், அவரோடு கூட நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் அமர்ந்திருக்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம தீர்க்க தரிசனத்தோடு இணைந்து டிராவல் பண்றப்போ நம்மளுடைய ஜெபமும் அந்த இணைந்ததாய் எருசலேம் பட்டணத்துல மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இயேசு கிறிஸ்துவ குறித்து அவள் பேசின அந்த ஜெபம் முழுக்கவுமே தீர்க்க தரிசனமாய் அமைந்தது. அப்போஸ்தலர் படி 13வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிப்போம். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும், நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆமென். இந்த அந்தியோக்கியா பட்டணத்துல இருந்தவங்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையுமே வரிசையா சொல்லிட்டு இவர்கள் எல்லாரும் சீஷர்களா இருந்தார்கள் அப்படின்னு வசனம் இருந்துச்சுன்னா நான் இப்ப எடுத்திருக்கவே மாட்டேன் இந்த செய்தியவே. ஆனா அப்படி போடவே இல்லை. வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, அவர்கள் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். கவனிங்க பிரியமானவர்களே, நாம உள்ளுக்குள்ளார வந்துட்டு ஏதோ நான் ஆன்லைன்ல கலந்துகிட்டு போகிறேன், ஏதோ நான் ஒரு வசனத்தை கேட்டுட்டு நான் என்னுடைய விசுவாசத்தை மட்டும் புதுப்பிச்சுட்டு உற்சாகமா நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் கர்த்தர் நம்மை அழைத்தவராய் இல்லை, தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அப்படி தீர்க்க தரிசனம் உள்ள ஜெபங்களை அவர்கள் ஏறெடுக்கும் பொழுது, அவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய ஆவியானவர், ஏன்னா
நாம எப்போ தீர்க்க தரிசனத்தோடு கூட இணைந்தவர்களாய், ஆண்டவரே நீங்க பேசுங்க, ஆரோன் எப்படி மோசே பேசினதை மட்டும் அவன் பேசினானோ இவங்களை எல்லாத்தையும் பிரிச்சு விடுங்க அப்படின்றப்ப, பிரிச்சு விடுறப்ப சும்மா அனுப்பல, அப்படி அழுது கட்டிப்பிடிச்சு அவங்களை எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு மனசே இல்லாமலே அனுப்பி விட்டாங்க. அவங்க மேல பிரியமா இருந்தா அவங்கள பிரிச்சு விடுங்கன்றது அவங்களுடைய ஜெபத்துல அந்த வார்த்தையே வந்திருக்காது. ஏன்னா தேவன் உணரக்கூடிய உணர்வை உணர துவங்குகிற பொழுது அது ஜெபம் தீர்க்க தரிசன ஜெபமாய் மாறுகிறது. தேவன் சிந்திக்கக்கூடிய சிந்தனையை சிந்திக்கிற பொழுது அது தீர்க்க தரிசன ஜெபமாய் மாறுகிறது. இதை விட எரேமியா அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையுமே அவன் தேசத்தினுடைய தீர்க்க தரிசனம், அவனுடைய புலம்பலாய் இருக்கட்டும், அவனுடைய ஜெபமாய் இருக்கட்டும், அவனுடைய தேவனோடு பேசக்கூடியது எதுவாய் இருந்தாலுமே இந்த தேசத்தை குறித்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இருந்துச்சு. ஒரே ஒரு உதாரணத்திற்கா எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எருசலேம் பட்டணத்தை பத்தி அவன் பேசக்கூடியது தீர்க்க தரிசனம். ஆனா இது அந்த அதிகாரம் முழுக்கவுமே நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் தேவனோடு பேசின வார்த்தைகள் எல்லாமே இருக்கக்கூடியதா இருக்கும். அவனுடைய வார்த்தைகள், சிந்தனைகள் எல்லாமே எரேமியா முழுக்க 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 தேவனுடைய சமூகத்துல அவருடைய இருதயத்தை திறந்து ஊத்துன தீர்க்க தரிசனம். தேவன் எப்படி சிந்திப்பாரோ, தேவன் எப்படி சொல்லுவாரோ அப்படியே அவன் பேசக்கூடியவனாய் மாறினான். அவனுடைய ஜெபமே தீர்க்க தரிசனம் நிறைந்த ஜெபமாய் மாறினது. பிரியமான பிள்ளைகளே, இது காலத்தினுடைய கட்டாயமாய் இருக்கிறது. ஏன்னா நாம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எலியாவினுடைய ஜெபத்தை போல. யாக்கோபினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 17, 18 வாசிப்போமே. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென். அவன் ஜெபம் பண்ணிட்டு கருத்தா ஜெபம் பண்ணிட்டு அவன் அப்பவே ஜெபத்திலே சொல்லிடுறான், 3 வருஷம் இனிமே மழை பெய்யாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். அவனுடைய ஜெபத்துக்குள்ளாரே தீர்க்க தரிசனம் அமைஞ்சிருக்கு. அவனுடைய ஜெபத்துக்குள்ளாரே திரும்ப மழை பெய்யுங்கிறது தரிசனம் அமைஞ்சிருக்குது. அப்படின்றப்போ அவனுடைய வல்லமை உள்ள தீர்க்க தரிசனம் மிகவும் ஒரு மோசமான ஒரு அரசனுக்கு கடுமையான தீர்ப்பு கொடுக்கக்கூடியதாய் மாறினது. மோசமான அரசு ஆகாப்பு ராஜா தான். ஆனா அவனுக்கு முன்னாடி அந்த தீர்க்க தரிசனம் மிகுந்த ஜெபம் அவனையே கட்டி இழுத்து கொண்டாந்து திரும்பவும் கொண்டாந்து நிறுத்தினது. 2வது ஜெபம்ன்றது, ஏன்னா யாக்கோபுல நாம வாசிக்கிறப்ப ரொம்ப சிம்பிளா வாசித்துறோம். அடுத்து நீங்க 1 ராஜாக்களுடைய புத்தகத்துல 18வது அதிகாரம் 30ல இருந்து 39 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 18வது அதிகாரம் 30ல இருந்து 39 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசித்து பாத்தீங்க அப்படின்னா பாகாலுக்கு எதிர்ப்புற அவன் நடத்தின அந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே சந்தா காளைகளை எல்லாவற்றையும் வெட்டி போட்டு அதன்படி அவன் நடத்தின எல்லாத்தையுமே அந்த இடத்துல நாம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவன் அந்த 3 வருஷம் வரைக்குமே அவன் காத்திருக்க சொல்லி தேவன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்க சொல்லி 2 நேரத்திலே அவனுக்கு பொறுமையை கொடுத்தது தேவனுடைய சிந்தை. தேவனுடைய சிந்தை அவனுக்குள்ளார கரெக்டா இருந்ததுனால அவனுடைய பேசுறதுக்கு சரியான வேலை. அமைதியா இருப்பதற்கு எப்ப அமைதியா இருக்கணுமோ அமைதியா இருந்துட்டு எப்ப பேசணுமோ அப்ப பேசிட்டு. ஏன்னா பிரசங்கியினுடைய புத்தகத்துல 3வது அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்துக்கோ, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. மௌனமாய் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுகிறதுபடியே நாம பேசுறதுக்கு ஒரு காரியம் உண்டு, பேசாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அப்படி நாம தீர்க்கமாய் அறிந்தவர்களாய் தீர்க்க தரிசனத்தோடு நிறைந்தவர்களாய் எப்ப பேசணும், எதை பேசணும், எப்படி ஞானத்தோடு கூட பேசணும். 3 வருஷம் வரைக்கும் மழை பெய்யாதுன்னா இவனுக்கு கேதிரி ஆத்து நண்டை போய் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. இவன் அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் எடுத்து குடிக்கிறான். அவனுக்கு அப்போ காக்காவும் இறைச்சியும் கொண்டாந்து கொடுத்துருது. ஆனா
அதை சாப்பிட்டுட்டு அவனுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லாதப்ப அவன் நிச்சயமாய் ஒரு வகையில ஏவப்பட்டிருப்பான். பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதித்ததுபடி மத்தேயு 4வது அதிகாரத்துல முதல் 4 வசனத்தை வாசித்து பாக்குறப்போ, தேவனை பரீட்சியாதிருப்பாதையாக அப்படின்னு சொல்றபடியே தேவனை பரீட்சிக்காதபடிக்கு சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு எந்த நேரத்துல பேசணும், எந்த நேரத்தை வசனத்தை உபயோகிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தோடு கூட அவன் ஜெபம் பண்ணதுனால அவனுடைய ஜெபம் ஊக்கமாய் இருந்தது. இப்ப 3 வருஷத்துக்குள்ளாரதான் அவனுக்கு தண்ணி தீர்ந்து போச்சு. அவன் தண்ணி இல்லாம இருக்க முடியாது, வெறும் அப்பத்த ரொட்டியை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அவனால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அவன் நிச்சயமா ஏவப்பட்டிருந்திருப்பான். போய் ஒரு ஊற்றை உண்டாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜெபம் பண்றதுக்கு. ஏன்னா அந்த நாள்ல மழையும் கிடையாது, ஊற்றுல தண்ணீரும் கிடையாது. அப்படிங்கிற நேரத்துல இருக்கக்கூடிய சமயத்துல இவன் ஜெபிக்காம போயிருந்தான் அப்படின்னா அவனுடைய ஜெபம் தகாத விதமாய் கேட்டதா இருக்கும். தேவனுடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டு தகாத விதமாய் கேட்டிருந்தபடினாலே தேவன் அவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்திருக்க மாட்டாரு. எலியாவனுடைய வார்த்தையில வல்லமை இல்லே, அவன் ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி இல்ல அப்படிங்கிறத அவன் எப்ப பேசணுமோ அப்ப பேசாம முன்கூட்டியே பேசியிருந்தான்னா நிரூபணம் ஆயிருந்திருக்கும். அவசரப்பட்டு அவன் கேட்கவும் கிடையாது. அவசரப்பட்டு கேட்டிருந்தான்னா அவனுடைய காரியங்கள்ல ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ஏன்னா ரூத்து தன்னுடைய காரியத்திலையுமே அவசரப்படவே இல்லை. நகோமி எப்ப சொல்றாலோ சொல்ற வரைக்கும் அவளோடு கூட தங்கி இருந்து கதிரை பொறுக்கணுமா பொறுக்கிற, போர்வைக்குள்ளார படுத்துக்கணுமா படுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமயத்துல சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே அவ தீர்க்கமாய் அறிந்ததுனால அவன் நகோமி சொல்றத மாத்திரம்தான் அவள் செய்தான். பெரியமானவர்களே, இன்னைக்கு நாம வேதம் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிறவர்களாய் நாம இருக்கிறப்போ நம்மளுடைய ஜெபம் தீர்க்க தரிசனத்தினுடைய ஜெபமாய் மாறக்கூடிய விதத்துல இருக்கும். நாம பின்பற்ற வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திற்குள்ளார நாம பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுடைய சமூகத்துல அவருடைய அங்கீகாரத்திற்கும் சரியான இடம் கொடுத்து ஜெபிக்கிற பொழுது ஆவியிலே நிறைந்து தீர்க்க தரிசனமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். 2வது, அந்தகார லோகாதிபதிகளை கட்டி போட்டு நாம அதனுடைய இடையூறுகள் விளைவிக்கக்கூடிய எல்லா சிந்தனையும் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த 40 நாளும் உபவாசத்துல முதலாவது பிசாச அந்த இடத்துல கண்டிச்சாரோ, கண்டிச்சதுக்கு அப்புறமேட்டு சில காலம் அவரை விட்டு அவன் அகன்று போனான். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. சில காலம் அகன்று போகக்கூடிய விதத்துல தேவனுடைய வல்லமை மிகுந்த அதிகாரத்தோடு தீர்க்க தரிசனமாய் ஜெபிக்கிற பொழுது நம்மளுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறக்கூடியதாய் இருக்கும். உள்ளத்தையும் ஆவியையும் திறந்து வைத்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இயேசு என்ன பேசுறாரோ, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி என்ன நம்மளுடைய இருதயத்துல போடுகிறதோ அந்த வார்த்தைய அப்படியே சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறவர்களாய் இருப்போம். நம்மளுடைய ஜெபம் பரிசுத்த ஆவியானவர்னால பலப்பட்டதாய் இருக்கும். அதற்குரிய பொருளோடு கூட நாம ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம் என்பதை ஆவியானவர் இந்த நாளில சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதனால நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிறைவானவைகளை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேசரே, உம்முடைய பரிசுத்த மிகுந்த கரத்திற்கு நேராக எங்களையே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆரோன் மோசே பேசின வார்த்தைகளை மாத்திரம் பேசினான் ஆண்டவரே. மோசே சொன்னதை மாத்திரம் எடுத்து கூறினான் ஆண்டவரே. மோசேயிடம் நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. அதே போல மோசேக்கு ஆரோன் தீர்க்கதரிசியா இருந்தது போல இந்த சபையில ஆவியானவருக்கு நாங்கள் தீர்க்கதரிசிகளாய் இருக்க இந்த வேளையில எங்களையே கையளிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் ஆறுதலாயும் பக்தி விருத்திக்கு ஏற்புடையதாகவும் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் மாறக்கூடிய விதத்துல தேவ ஒத்தாசை கடந்து வருவதாக
அதற்காய் எங்களையே தாழ்படைந்து வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வெற்று ஜெபமாகவோ அல்லது பாகாலுக்கு அதனுடைய தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏறெடுத்தது போல இதோ அதிக நேரம் ஜெபிப்பதனாலே எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று நினைக்கிறவர்களாய் அல்ல, தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையாய் இருந்தாலும் அது உமது வார்த்தையாய் இருந்து சொல்லக்கூடிய விதத்துல தேவ கிருபை கடந்து வருவதாக ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவ சிந்தையோடு கூட ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. தேவன் உணரக்கூடிய விதத்துல நாங்கள் உணர்ந்தவர்களாகவும் தேவனுடைய ஜெபத்தை ஜெபிக்கிறவர்களாகவும் தேவனுடைய உணர்வுகளை உணர துவங்குகிறவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை அவருடைய சிந்தையை சிந்திக்க துவங்குகிறவர்களாகவும் இருக்க தேவரீர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. அதற்காய் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த வேளையில உம்முடைய சமூகத்திற்குள்ளார தாழ்த்துகிறோம். நீரே பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.